ஹலோ மக்களே, வெல்கம் டு எம்ஜி ராகா ஜெகதீப் சேனல். இந்த வாய்ஸ் நல்லா இல்லைன்னு கோச்சுக்காதீங்க. இப்போ தான் காஃபி குடித்தேன், நாக்கு எரியுது, சூடாக குடித்தேன் மாலைக்கு. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் மக்களே. வெயிட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம். இங்கே பாருங்கள் கைஸ், இந்த 8 சேனல்கள் இதை வெளியிட்டுள்ளாங்க. அதாவது சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டத்துக்கு டிசம்பர் 2ஆம் தேதி 2025 விடுமுறை. இங்கே பார்த்தால் தெரியும் நினைக்கிறேன். இதெல்லாம் போட்டிருக்காங்க இவங்கெல்லாம் மொத்த பேருமே. வேறு எதுவுமே இல்லை. December 2 then be declared for the school and சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டத்துக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகள் இயங்காது. அதாவது விடுமுறை. பள்ளி கல்லூரிகளுக்கு யாரும் வெளியே போவாதீர்கள். காத்தடிக்கும், மழை நிறைய பெய்யக்கூடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்கே புயலானது இங்கே மையம் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்கங்கே அப்படியே சுற்றி வலுவடைந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இங்கே போகும். சென்னைக்கு வருகிறோம். அதனால் நம்மளுக்கு நிறைய மழை இருக்கும். இது காற்று இல்லை, வெறும் மழை அதிகமாக இருக்கும். இப்போ சென்னையில் மிக கனமழை பெய்து கொண்டிருக்கும். தாம்பரம், இப்போ திருவள்ளூர்லேயும் நல்லா மழை பெஞ்சுன்னு இருக்கும். பூந்தமல்லியும் நல்லா மழை பெய்யணும். இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். இப்போ கொஞ்சமாக நம்ம 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. 7 மணிக்கு ஓரளவுக்கு மேகம் நல்லாயிருக்கும், வானிலை தூரப்படும். நாளை லீவ் விட்ட மாரி சென்னைக்கு மழை இல்லை. 2 மணிக்கு நம்மளுக்கு நல்ல மழை இருக்குது. எங்கே பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் 4 மணிக்கு நிற்கிறது இந்த மழை. அப்படியே போனீங்கன்னா காலையில் 8 மணி வரைக்கும் தூரப்போடும். சென்னை, திருவள்ளூர், பூந்தமல்லிலாம். திருவள்ளூர் மாவட்டத்துக்கு நல்லா மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாவட்டத்தில் எவ்வளோ மழை இருக்குது, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் தாம்பரத்தில் இருக்கீங்கன்னா தாம்பரத்தில் நல்லா மழை பெய்யுதுன்னு அந்தமாரி இது பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா யாராச்சும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அந்தமாரி அவங்க வேலை செய்கிறவங்க யாராச்சும் பார்த்தாங்கன்னா அதுக்கேற்ற மாரி அவங்க லீவ் விட சான்ஸ் உள்ளது. மெசேஜ் பண்ணுங்கள். அப்படியே 12 மணிக்கு போனீங்கன்னா 1 மணி வரைக்கும் நம்மளுக்கு நல்ல மழை இருக்கிறது. ஸ்கெட்ச் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். உங்களுக்கு என்ன நினைக்கிறேன், ஸ்கெட்ச் போட்டு காமிக்கிறேன். இந்தமாரி பச்சை கலரில் இருக்கிறது மிக கனமழை. இந்த ப்ளூ கலரில் இருக்கிறதுனா கனமழை, இடி மின்னலுடன் கூடிய கனமழை. அப்படியே 12 மணிலேருந்து நல்லா மழை பெய்யக்கூடும். கைஸ், நானும் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன். இப்போ நான் நல்லா பேசியிருந்தேன் கைஸ். முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் மிஸ் ஆயிடுச்சு. சரி வாங்க கைஸ். பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் 1 மணிக்கு நல்ல மழை இருக்குது. எப்போதுலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நன்றாக மழை இருக்கும். புதன்கிழமை விடுமுறை விட வாய்ப்புள்ளது. எங்கே பார்த்தீங்கன்னா திருவள்ளூர், சென்னையில் மழை பெய்யலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். புதன்கிழமை 3 மணி வரைக்கும். எப்போ ஸ்டார்ட் ஆகிட்டு நாளை 11 மணிலேருந்து பிரேக்கே இல்லை. நல்லா மழை பெய்யலாம், தூர போடலாம், இடி மிதிக்கலாம். 3 மணி வரைக்கும் மழை உள்ளது.
இங்கே இருக்க மழையே வந்து 4 மாவட்டங்களுக்கு மழை. நான் நியூஸை பார்த்து உங்களுக்கு அப்டேட் பண்ணினே இருக்கேன் எல்லாத்தையும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மூலயமா நீங்கள் பார்த்துக்கலாம். இதுதான் நான் உங்களுக்கு கூட சொல்ல வந்தது. கனமழை காரணமாக நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்டங்கள் செமஸ்டர் தேர்வில் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. நாளை செமிஸ்டர்லாம் மாற்றி உள்ளதாக இங்கே இது ஒரு நியூஸில் சொல்லியிருந்தாங்க. தெரியவில்லை, மாற்றலாம். எனக்கு தெரியவில்லை. நீங்கள் அதுக்கோசம் படிக்காமல் இல்லாதீங்க. 4 மாவட்டங்களுக்கு தான் இப்போ வரைக்கும், அதாவது இப்போ இந்த 4 மாவட்டம் எப்போ தெரியுமா கைஸ் பண்ணாங்க? 4 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணாங்க இந்த நியூஸே. லீவுன்றது 4 மாவட்டங்களுக்கும். இன்னும் 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நாளைக்கு காலையில் இல்லைன்னா நான் பார்த்துனே இருப்பேன். தானிக்கும் ஏதாச்சும் லீவ் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா உங்களுக்கு உடனடியாக அப்டேட் பண்ணி விடுவேன். காரை எங்கே கிடக்குதுன்னு கேட்டிங்கன்னா சென்னையில் தான் காரையே கிடக்கிறது. புதன்கிழமை காரையே கிடக்கிறது. அந்த நேரத்தில் நம்மளுக்கு நன்றாக மழை இருக்கும் கைஸ். நம்மளுக்கு ஒரு வாரம் லீவ் விட சான்ஸ் இருக்கிறது. ஏனென்றால் மழை காரணமாக ஒரு புயல் உருவாகிற மாரி இங்கே காமிக்கிறது. நம்ம எவ்வளோ நம்பலான்னு தெரில. 4 புயலானது உருவாகிற மாரி காமிக்குள்ளது. நம்ம இப்போ பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ ECMWF படி பார்க்கலாம். GFS மாடல் படி பார்த்திங்கன்னா 3 புயலானது ஒரே கோட்டில் நிற்கத்தாகவும், இந்த புயலுக்கு அப்புறமா நான் சொல்கிறது இந்த புயலுக்கு அப்புறமா புயலில் நாளைக்கு நம்ம GFS மாடல் படி எவ்வளோ மழை இருக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு 6 மணிக்கு கனமழை 2 மாடலும் காமிச்சது. ஆனால் தூர தான் போட்டது. பூந்தமல்லியிலலாம், திருவள்ளூர், பூந்தமல்லி காற்று நன்றாக இங்கு வீசுகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் நன்றாக, பூந்தமல்லி, சென்னை, ஆவடி இந்த மாவட்டங்களுக்கு நன்றாக காற்று வீசக்கூடுது. நாளை GFS மாடல் படி பார்த்திங்கன்னா வெறும் தூரல் தான் இருக்கிறது. ECMWF மாடல் படி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நன்றாக மழை இருக்கிறது. வெனஸ்டே அதாவது புதன்கிழமை லீவ் விடுற மாரி காமிக்கிறது. இங்கே பாருங்கள் கைஸ். என் லொக்கேஷனே தப்பாக காமிக்குது. யாரும் நம்பிடாதீங்க, நான் தாம்பரத்துலலாம் இல்லை. லொக்கேஷன் தப்பாக காமிக்குது. பாருங்கள் நல்லா. இந்த ஐகான் மாடல்லாம் யாருமே போடுறதில்ல. வெறும் ECMWF படி தான் பார்க்குறாங்க. இந்த ஐகான் மாடல் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாளை நன்றாக மழை உள்ளது. இன்னும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மழையே இல்லைன்னு காமிக்குது. இன்றைக்கி மழையே பேயலன்னு இந்த மாடலில் காமிக்கிறது. அதனால் இது பொய்யாக இருக்கலாம். ஏனென்றால் இங்கே பாருங்கள். ஓகே, 6 மணிக்கெலாம் பேயலை. ஒரு 9 மணிக்கு கனமழை இருந்திருக்கும் திருவள்ளூர் மாவட்டத்திலலாம். ஸ்கூல் அங்கேருந்து ஸ்கூல் வழியாக வரும்போது நன்றாக மழை பெய்ந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்லா கஷ்டப்பட்டு வந்தாங்க. அதனால் திருவள்ளூர் மாவட்டத்தில் லீவ் விட்டுருக்கலாம். ஐகான் மாடல் படி பார்த்திங்கன்னா புயல் எங்கே காரையாக கிடக்குதுன்னா நாளை புதுச்சேரி பக்கமாக போகுது. திருப்பியும் யூட்டன் போட்டு சான்ஸ் இல்லை. GFS மாடலும் எதுவும் கைஸ் திருப்பி ஸ்ரீலங்கா நோக்கி போகிற மாதிரி காமிக்குது. இது ஒரு பொய். ஆக்சஸ் மாடல் படி பார்த்திங்கன்னா நாளைக்கு இவ்வளோ மழை இருக்குன்னு பார்த்துடலாம். ஆக்சஸ் மாடல் படி பார்த்திங்கன்னா காரை எங்கே கிடக்கும் என்றால் நாளை நம்மளுக்கு நன்றாக மழை உள்ளது. 2 மாடல்னு சொல்கிறது சென்னையும் புதுச்சேரிக்கும் நடுவில் கரையே கிடக்கும். யூட்டன் போட்டு திருப்பியும் போவோம். ரீசெண்டாக வேறு ஏதாச்சும் மாவட்டங்களுக்கு லீவ் விட்டாங்க நாள் உங்களுக்கு உடனடியே அப்டேட் பண்ணி விடுவேன்.
அதுக்கு ஒரே ஒரு வழி, நீங்கள் நிறைய லைக் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாரி பாஸ் பண்ணி கமெண்ட் பண்ணி விடுங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்லாம் பார்த்தாருன்னா இந்த வீடியோவில் கமெண்ட்டு பார்க்கும்போது லீவ் விட சான்ஸ் இருக்கிறது. உண்மையான கமெண்ட்டாக போடுங்க. மழை லீவுக்கோசும் போய் சொல்லாதீர்கள். உண்மையான கமெண்ட்டை போடுங்கள். பாய் ஃப்ரம் எம்ஜி ராகா ஜெகதீப் சேனல். மீண்டும் சந்திக்கிறேன்.